ஆறு முகமான பொருள் வான்மகிழ வந்தாய் அழகனெனும் முருகன் என இனிய பெயர் கொண்டாய். 6 பேரையும் 6 நட்சத்திரமா இருந்து கிருத்திகையில யாரு என்ன வர முருகன் கிட்ட கேட்டாலும் கிடைச்சிரும் அப்படின்றது மகாஸ்காந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. கிருத்திகைன்னு இருக்கும் பொழுது வீட்டுல மதிய வேளை உணவு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால யாரு வழிபாடு குழந்தை செல்வத்திற்கோ அல்லது பிறந்த குழந்தைகளின் நலனுக்கோ படிப்பிற்கோ ஞானத்திற்கோ பதவி உயர்வுக்கோ கேட்டாலும் அந்த குழந்தைகள் முக்கியமா குழந்தை பிறக்கிறது 10ஆம் மாதமான தை கிருத்திகை விரதம் இருந்தா காலையும் மாலையும் எப்பெல்லாம் முருகனுக்கு வைபவமோ விசேஷமோ வீட்டுல 6 அழகான அகல் விளக்கை ஏத்தி வச்சிடுங்க. ஆனா தை கிருத்திகைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று யாரெல்லாம் முருக பக்தர்களாக இருந்தாரோ தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். தரிசனம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு முருக அனுபவம், அதிலும் குறிப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை மாதத்தில் முதலில் வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய தை கிருத்திகை ஜனவரி 9, 2025 வருது. முருக அன்பர்களுக்கு நட்சத்திரம்னு சொல்லும் பொழுது கிருத்திகையும் விசாகமும் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். பூசம் விசாகம் இதெல்லாம் இருந்தாலும் வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு, தை பூசம் மிக மிக சிறப்பு. ஆனா மாதந்தோறும் இந்த கிருத்திகைன்னு வருது இல்லையா, அதுக்கு எப்பவுமே சிறப்பு உண்டு. அதிலும் குறிப்பா ஆடி கிருத்திகை தை கிருத்திகைன்னு 2 உண்டு. ஏன் ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அது தாய் மாதம்னு சொல்லுவாங்க. ஆடியே அம்பாளுக்குரிய மாதம், தாய்க்குரிய மாதம், பெண்மையை போற்றும் மாதம் அப்படின்னு இருக்கும் பொழுது முருகனுக்கு சக்தி கொடுத்தது, வேல் கொடுத்தது அம்பிகை. அதனாலும் அந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பு. அது தவிர முருகனை 6 மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை பெண்கள், இன்னைக்கு கூட அந்த கந்தன் கருணை படங்கள்ல வரக்கூடிய காட்சிகளை நமக்கு ஞாபகம் வரும். 6 முகமான பொருள் வான்மகிழ வந்தாய் அழகனெனும் முருகன் என இனிய பெயர் கொண்டாய். இப்படி 6 பெண்கள் பாராட்டி சீராட்டி முருகப்பெருமானை வளர்க்கிறார்கள். அந்த 6 பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக சிவபெருமான் முருகன் 6 பேரையும் 6 நட்சத்திரமா இருந்து கிருத்திகையில யாரு என்ன வர முருகன் கிட்ட கேட்டாலும் கிடைச்சிரும் அப்படின்றது மகாஸ்காந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை தமிழ்ல நமக்கு கந்தபுராணம்னு கச்சியப்பர் கொடுக்கிறார். அந்த ரெஃபரன்ஸ் பிரகாரமே முருகன் எப்பொழுது உதித்தானோ அந்த முருகனை வளர்த்தெடுத்த 6 கார்த்திகை பெண்களும் எப்பொழுதும் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக, ஏன்னா வளர்த்தது யாருன்னா முருகனை, அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல முருக அன்பர்கள் வழிபாடு செய்தால் முருகனுடைய அருள் கிடைக்கும். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் நமக்கு எப்பெல்லாம் அந்த கிருத்திகை நட்சத்திரம் வருதோ அந்த சமயத்துல பக்கத்துல எந்த முருகன் கோயில் இருந்தாலும், சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே இருந்து முருகப்பெருமான் திரு வீதி உலா வருவார். கிருத்திகைன்னு இருக்கும் பொழுது வீட்டுல மதிய வேளை உணவு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா விரத நாட்கள்னு உண்டு, சஷ்டி மாதிரியான விரத நாட்கள். அதுல சிலர் கிருத்திகை விரதமும் இருப்பாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, மதியம் இலை போட்டு சாப்பாடு அப்படின்னு வடை பாயசத்தோட குழந்தை கடவுளாம் முருகனுக்காக பண்ணுவாங்க. இந்த ஆண்டு அடியேன்னு சொன்ன மாதிரி 9/1/2025 அடுத்தது அப்படியே வைகுண்ட ஏகாதசி, அப்படியே தொடர்ந்து எல்லா பொங்கல் வரும், தைப்பூசம் வரும்னு தை முழுக்க கொண்டாட்டம் தான் அப்படியாக வருது. அதுல முதல்ல நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் தை கிருத்திகை. இந்த கிருத்திகையில தை மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியின் சிறப்பை பார்த்தோம். மாதங்களில் தை எத்தனாவது மாதம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 10ஆவது மாதமா வரும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. 10ஆவது மாதமாக வரும் தையில் இருக்கும் கிருத்திகை மிக விசேஷம். ஏன்னா குழந்தை கடவுள் முருகன், குழந்தை வரமளிக்கும் கடவுள் முருகன். அவர்களும் 10 மாதம் வயிற்றில் குழந்தையை சுமந்து பெரும் பாக்கியத்தை முருகப்பெருமான் அருள் செய்வான். அதனால தை கிருத்திகையை விட்டுடாதீங்க.
நான் அடியேன் வந்து இன்னொரு பதிவு சொல்ல போறேன். அதுல பாத்தீங்கன்னா 21 நாட்கள் முருகப்பெருமானுக்கான தைப்பூசத்திற்கான விரத முறை சொல்லியிருக்கேன். 48 நாள் உண்டு. ஆனா அந்த 48 நாட்களை நம்ம மார்கழியிலே துவங்கி இருக்கணும். அது வந்து மார்கழி டிசம்பர் 26 கிட்ட நம்ம துவங்கி இருந்தா சரியா இருக்கும். அதனால 21 நாட்கள் விரத முறை தைப்பூசத்திற்கு ஜனவரி 21 இருந்து எடுக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தால், தை கிருத்திகை அன்று முழுக்க முழுக்க வீட்டை காலையிலேயே ரொம்ப அழகா சுத்தம் செய்து காலையும் மாலையும் எப்பெல்லாம் முருகனுக்கு வைபவமோ விசேஷமோ வீட்டில் 6 அழகான அகல் விளக்கை ஏற்றி வச்சிடுங்க. முருகன் எப்படி வந்தானா, பஞ்சபூதம் சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து தீப்பொறி வந்துதான். அந்த தீப்பொறியை தூக்கறதுக்கு அக்னியும் வாயுவும் வந்தாங்களாம். அப்போ வாயு வந்துட்டார். வந்தது அக்னி வடிவமாக, சுமந்தது வாயு, ஆகாய மார்க்கமா வராங்க. அங்கேருந்து வந்து நீர்நிலை கங்கையில விடுறாங்க. கங்கை கொஞ்ச நேரம் முருகனை சுமந்தாலாம். அதனால முருகனுக்கு காங்கேயன்னு ஒரு பேர். அந்த கங்கை சுமந்தாள். அப்படியே நீர்நிலையில் இருந்த குழந்தை அங்கே இருந்த ஒரு மணல் தட்டுல இடிபட்டு அப்படியே நின்று 6 குழந்தைகளாக தாமரை மலர்ல முருகப்பெருமான் உதித்தான். தாமரை மலர்கள் 6, அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு, அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு. அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் 6, 6 முகன் அவன் பேரு, பாரில் அழகில் அவனுக்கிணையாரு அப்படின்னு முருகன் வந்து இப்படி 5 பூதங்களும் அப்படியே கொண்டாடி உலகத்திற்கு முருகனை கொடுத்தது. அதனால 6 மண் விளக்கு அகல் விளக்கு ஏற்றி எப்பெல்லாம் முருகனுக்கு நம்ம பூஜை செய்கின்றோமோ நம்முடைய இல்லத்துல ஒரு அழகான திருவுருவ படம் வச்சுக்கலாம். அப்படி அடியனுக்கு என்னுடைய ஒரு முருக பக்தர் ஒருத்தரை நேர்காணல் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்த பரிசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரிய பரிசா இருந்தது. அது என்னன்னா, வழிவிடு முருகன் அப்படின்ற ஒரு முருகனுடைய திருவுருவ படம். அது அவர்களுடைய குலதெய்வமா. இது எங்க இருக்கு இந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய கோயில். அந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் பக்கத்துல ஒரு கோர்ட், ஒரு நீதிமன்றம். அதனால யாரெல்லாம் இந்த முருகனை வேண்டி நியாயத்திற்காக போராடினார்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்க ஆரம்பித்த உடனே வழிவிடு முருகா அப்படின்னு ரொம்ப காலமாக வணங்கி வணங்கி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதனால முருகனுக்கே வழிவிடு முருகன்னு பேரு. அந்த முருகனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால வீட்டுல நமக்குன்னு பிடிச்ச ஒரு முருகனுடைய திருவுருவ படம் இருக்கும். அப்படி அடியன் இல்லத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருச்செந்தூர் முருகன் படம் ரொம்ப வருஷமா இருக்கு. அப்படி ஒரு நமக்கே பிடித்த ஒரு முருகனுடைய திருவுருவ படம் வைத்து அந்த படத்தையும் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சனை பண்ணி 6 விளக்கு ஏத்தி, முக்கியமான விஷயம் வாயால பாடுங்க. ஏன்னா அருணகிரி யார் சொல்லியிருக்கார், பாடும் பனியே பனியாய் அருள்வாய் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். உன்னை பாடுறதே எனக்கு வேலையா கொடுத்துறேன் முருகா அப்படின்னு கேட்கிறார். அதனால இறைவனை பற்றி பாட 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 ஆனந்தம். அதனால தை கிருத்திகை மதிய வேளை வடை பாயசத்தோட சுவாமிக்கு அழகா ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க. சாயந்தரம் உணவை உட்கொள்ளாமல் பழங்களை சாப்பிடுங்கள். இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் முருகனுக்கும் நாங்கள் இவ்வளோ நல்ல விருந்து போட்டுறோம், நாங்கள் சாப்பிடாம இருக்க போகிறோம், அப்படி ஒரு விரதம் இருந்தாலும் சிறப்பு. ஆனால் தை கிருத்திகைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று யாரெல்லாம் முருக பக்தர்களாக இருந்தாரோ, ரொம்ப அண்மை காலம்னு பார்த்தீங்கன்னா வாரியார் சுவாமிகள் ஆகட்டும், அதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள், ராமலிங்க வள்ளலார், சிதம்பர சுவாமிகள், நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள், நிறைய சுவாமிகளுடைய சமாதிகள், ஆதீனங்கள், மடங்கள்னு எல்லா இடத்துலையும் உணவு அன்னதானம்ன்றதை தராங்க. அதனால தை கிருத்திகைக்கு நம்ம கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு உணவை கொடுக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பண்டாரங்கள்னே இருப்பாங்க கோயில்கிட்ட. அதுலயும் முருகன் கோயில் கிட்ட பழனியில இந்த வார்த்தை டேர்ம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், பண்டாரம்னு வாங்க. அவங்க சிறப்பா முருக பக்தர்களா இருக்கக்கூடிய ஒரு ஞானியர். அப்படி யாராவது நமக்கு தெரிஞ்ச முருக பக்தர் யாராவது இருந்தா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தை கிருத்திகை அன்னைக்கு ஒரு வேளை உணவு கொடுங்களேன். இலை போட்டு வடை பாயசத்தோட அவங்களுக்கு உணவு போட்டு முருகரை வந்து சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அவங்க காலைல நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க வெளியில கிளம்பும் பொழுது முக்கியமான விஷயம்
அவங்க கிளம்புறதை எட்டி பார்க்கணும். அது மாதிரி ஒரு அழகான ஒரு வேண்டுதலோடு இந்த தை கிருத்திகை பண்ணீங்கன்னா சால சிறப்பு. இந்த தை கிருத்திகைக்கு என்ன சொல்லலாம்? திருப்புகழ் தெரிஞ்சா சொல்லுங்க. விசேஷம், கந்தர் அலங்காரம், வேல் மாறல், சண்முக கவசம், குமாரஸ்தவம், முருகனுக்குன்னு எவ்வளவு பாடல்கள். முதலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு அறுபடை வீட்டையும் அழகாக காண்பித்த முதல் குரு நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை. இப்படி எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இல்லைங்க ரொம்ப சொல்லலாம் நேரம் இல்லை, கொஞ்சமா வேணா சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் ஒரு தடவை சொன்னா 20 நிமிஷம் ஆகும். பொறுமையா சொன்னா 20லேருந்து 25 நிமிஷம். அதில் எல்லாம் சொல்றீங்களோ இல்லையோ, ஒரு சில வரிகளாவது சொல்லுங்கள். எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய். இந்த ஒரு வரியை மறுபடியும் சொல்லுங்க. அதே மாதிரி கன்ஃபஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா, நான் செய்த தவறை முருகன் கிட்ட மறைக்க முடியுமா? எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன். பெற்றவள் குறமகள் பெற்றவள் ஆமே. பிள்ளை என்று அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது உன் மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியார் தழைத்திட அருள் செய். இந்த ஒரு 5 வரி. நான் ஏதாவது தப்பு பண்ணா சாரி முருகா, நீயும் வள்ளியும் தானே எனக்கு அம்மா அப்பா. நம்ம குழந்தை தப்பு பண்ணா விட்டுடுவோமா? அதே மாதிரி நீ எங்களை விட்டுறக்கூடாது. நாங்க வாழ்க்கையில தழைக்க வளத்தோடு இருக்க அருள் செய். இப்படி ஒரு சில வரிகளாவது சொல்ல வேண்டும். முடிந்தால் முழுக்க சொல்லுங்கள். முருகனுடைய அருள், அவன் சத்தியமான கடவுள். அதனால் தை கிருத்திகை விரதம் இருங்கள். முடிந்தவரை பிறருக்கு உணவு கொடுங்கள். முருகனுடைய அருளை பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.